வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கு சில சுவாரஸ்யமான சினிமா தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்டர் சூர்யா அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னையோட 27 இயர்ஸ், அதாவது 27 வருஷம் ஆகுது. இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா நம்ம சூர்யாவோட போட்டோஸையும் வீடியோஸையும் வைரல் ஆக்கி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படத்திலே உங்களுடைய ஃபேவரட் மூவி எது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சூர்யாவோட 27வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ற விதமா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூர்யா நடிச்சிட்டு இருக்க சூர்யா 44 படத்துல இருந்து சூப்பரான 2 மாஸ் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். தளபதி ஃபேன்ஸும் சினிமா ஃபேன்ஸும் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்த டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங்ல மிகப்பெரிய சம்பவத்தை த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி பண்ணிருச்சு. படம் பார்த்த 80% ஆஃப் ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்கு அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. மீதி 20% தான் கொஞ்சம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட் மூவியா ரிலீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனாலையும் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் அப்படிங்கிறதுனால தளபதி விஜய் படம் அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமா படையெடுத்து தியேட்டருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்ல மிகப்பெரிய சம்பவங்களை பண்ணும். இந்த படத்துடைய டே 1 கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு மூவி டீமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி டே 1 உடைய கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 126.32 crore கலெக்ட் பண்ணிருக்கிறதா மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி ரன் ஆகிறப்ப சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்க அமரன் படத்துடைய டீசர் ஸ்கிரீன் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். எதனால சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க அமரன் படத்துடைய டீசர் கோட் படத்தப்ப ஸ்கிரீன் பண்றாங்க அப்படின்னு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க அமரன் படம் தீபாவளிக்கு அக்டோபர் 31 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. வாலி படம் இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா 15 நாள் ஆகுது. 15 நாள் ஆகியும் நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி ரிலீஸ் ஆகியும் வாலி படம் இன்னமும் சில தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை பார்க்கவும் இன்னும் கூட்டமா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நேச்சுரல் ஸ்டார் நானி ஹீரோவா நடிக்கிற 32வது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சாலிஸ் கொலோனோ இவர் பாத்தீங்கன்னா ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் அப்படின்னு 2 சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த 2 சாப்டருடைய சக்சஸை தொடர்ந்து இப்ப ஹிட் த தேர்ட் கேஸ் படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இதுதான் நானியோட 32வது படம். மூவி டீமே இந்த நியூஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பிக் பாஸ் சீசன் 8 யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இப்ப ஸ்டார் விஜயை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப ஸ்டார் விஜயும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்ல பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஹிட்லர் படத்துல இருந்து அடியாத்தி அப்படிங்கிற சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விஜய் ஆண்டனி ஹீரோவா நடிச்சிருக்க இந்த ஹிட்லர் படம் செப்டம்பர் 27 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட பப்ளிக் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.